ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழக வெற்றி கழகம் அவருடைய வாக்குறுதிகள் என்னென்னங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா உமன் சேஃப்டி, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சொன்னதே. ஓகேவா, உமன் சேஃப்டி அதுக்காக தனியாக டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணி ஸ்ட்ரீட் லைட்டு ஃபுல் டைம் 24/7 செக்யூரிட்டி கேமரா, அது போக பார்த்தீங்கன்னா பஸ் ஆட்டோஸ்ல வந்து பேனிக் பட்டன். ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா உமன்ஸுக்கு சேஃப்டி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் உண்மையா சொல்லணும்னா சேஃப்டி எல்லாம் இல்ல. குடும்ப தலைவிகளுக்கு எல்லாத்துக்குமே மந்த்லி 2500 இப்படியாச்சுன்னு எப்படி ஃபேமிலி வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா விலையில்லா சிலிண்டர். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இங்க வேலை வாய்ப்பே இல்ல. 5 லட்ச ரூபா வரைக்கும் மானியம் சுய உதவி குழுவா கொடுக்குறோம். மானியம் அது எதுக்கு 5 லட்ச ரூபா சுய உதவி குழுல கொடுக்குறாங்கன்னா தாய் வீட்டு சீர் திட்டம். இந்த திட்டம் வந்து ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மான்னு நினைக்கிறேன், அவங்க ஆட்சி பீரியட்லயுமே ஒரு திட்டம் இருந்துச்சுரா. ஃப்ரீயா பிங்க் பஸ்ன்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஃப்ரீ எல்லாம் கிடையாது. ஃபார்மர்ஸ்க்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில வாக்குறுதிகள் வந்து அவர் கொடுத்துருக்காரு. தஞ்சாவூர் மீட்டிங் போனப்ப பேசினாரு. அப்போ என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நெல் கொள்முதல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதற்கான அந்த நிலையங்கள்னு இருக்கும்ல, பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப்ஸ், ஓகே, நெல் கொள்முதல் ஷாப்ஸ், அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவேன். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கர் கமிஷன்ஸ் வாங்குறாங்கல்ல, ஸோ அவங்க மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொன்று ஆட் பண்ணிருக்கலாம். அந்த நெல் ஷெட்டு போடுறாங்கல்ல, ஃபுல்லாகவே ஷெட்டு போட்டு அதான் நிலையங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பண்ணுறப்போ அது வந்துருமா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இப்ப வரைக்கும் பண்ண மாதிரி தெரியல. எங்க ஊர் பக்கம்லாம் இருக்குதான், ஆனா ஒன்னும் வர்ற மாதிரி தெரியல. வெளியே தான் கொட்டி வைக்கிறாங்க. தலைவர் வந்தா பண்ணுவார், தலைவர் வந்தா பண்ணுவார், பார்ப்போம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு கடை. ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள ஒரு 500 ரேஷன் கடை இருந்துச்சுன்னா ஒரு கடைக்கு 500 ரேஷன் கடை. ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு 500 ஆமா கரெக்ட் தான், 500 வீடு தான். 500 வீடு தான் ஒரு ரேஷன் கடையா? அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆமா, என்ன அப்ப அவர் சொல்றாருன்னா அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப அதோட ஜாஸ்தியா தான் இருந்துட்டு இருக்கு. ரேஷன் கடையில கூட்டங்கள் தவிக்க கண்டிப்பா ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. ரிசர்ச் பண்ணாம சொல்லியிருக்க மாட்டார்ல. ஸோ இந்த நாள் இப்போ 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு கடைன்றப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா ரேஷன் கடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகும். அதுக்கு என்ன ஒரு பண்ணியிருக்காருன்னா, அங்கே எம்ப்ளாயிஸ் தேவைப்படும்ல, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உமன் எம்ப்ளாயிஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது எடை போடுறது, பில் போடுறது, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உமன் எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காரு. வெயிட் எல்லாம் தூக்க முடியாது, ஜஸ்ட் அந்த வெயிட் செக் பண்ணிட்டு இது பண்ண முடியும், அது மட்டும் தான் பண்ண முடியும். வெயிட் செக் பண்ணுறதுக்குன்னு இல்லை. எப்படி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். கோயம்புத்தூர்ல இருக்கும்போது சேம் அதே கான்செப்ட் தான் பண்ணியிருந்தாங்க. அந்த எடை போடுறவங்க வந்து ஒரு உமன் எம்ப்ளாயி. எங்க அம்மா ரேஷன் கடைக்கு என்னை தான் அனுப்பும், போய் வாங்கிட்டு வாடா, தப்பு போவேன். சர்க்கரை எல்லாம் ஐயோ, எங்க வீட்டுல யாரு போவாங்க நினைச்சீங்க? நான் தான் போவேன். நீ போனீங்களா? இல்லை, நான் சும்மா சொன்னேன். நாடு அப்படித்தான், ஒரு 3-4 பை கொடுத்து விடுவாங்க. சக்கரை பாருங்க, ஒரு மூட்டை இருக்கும், அதுக்குள்ள ஒரு 4-5 பை வரும். அதேதான் பாத்தீங்கன்னா அது ஒரு சர்க்கிள் ஆஃப் ஏரியால நடுவுல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா தூரமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்பவுமே சில பேர் ரேஷன் வாங்குறது இல்ல, அது கரெக்டா யூஸ் பண்றது இல்ல. ரேஷன் அரிசி எல்லாம் அதெல்லாம் பார்த்து ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணணும். உண்மையான இதுதான், ரேஷன் அரிசி யாருமே இன்னொன்னு நீங்க ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு வீட்டுல குடியிருக்கேன், இன்னொரு ஏரியாவுக்கு மாத்தி போறேன், இல்ல இன்னொரு ஊருக்கு போறேன். அந்த ரேஷன் கடையிலேயே போய் அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு வாங்குற மாதிரி பண்ணலாம் அவங்க. புரியுது நான் சொல்றது? தாசில்தார் ஆபீஸ் போய் ரெக்வெஸ்ட் போட்டு ரேஷன் கார்டை பத்தி ரொம்பவே பேசணும். ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும்னா 1 இயர். எனக்கு தான் சொன்னல, 4 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான், அது ஒரு நம்ம ஃபேமிலி இதாச்சு. சோ உங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆச்சு, நீங்க ஒரு செப்பரேட்டா இருக்கீங்க, ஒரு ரேஷன் கார்டு பண்ணணும். ஒரு மேரேஜ் தான் வேணும், அப்படிதான் சொல்லலாம். என்ன மயிலாட் படம் பாருங்க, எங்க சேனல்ல இருக்கு, பாருங்க. அந்த ரிவ்யூ அதுல தெரியும். இன்னொன்னு என்ன தெரியுமா, நம்ம ஓகே நம்மளால எல்லாம் வாங்க முடியுது. ரேஷன் இப்ப அரிசி எல்லாம் வாங்க முடியுதுன்றதுனால நம்ம நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்குறோம். சோ இதே ரேஷன் வாங்க முடியாம ஒரு அளவுக்கு இருக்கிறவங்க மேரேஜ் ஆயிருப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு ரேஷன் கார்டு கிடைக்காம லேட்டா கிடைச்சதுன்னா அது எவ்வளவு பிரச்சனை இருக்கும். 1 இயருக்கு ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண வைக்க முடியாது பசங்களை. பாத்தீங்கன்னா ரேஷன் வராது, பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு இது அவங்களுக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் போனா அந்த ரேஷன் கார்டு இருந்தது நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயா அந்த பாதி செலவாச்சு இது போகுது. அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 மந்த்துக்குள்ளேயாச்சும் அந்த ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ற ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க சிஸ்டம் கொண்டு வரணும். ஆமா, யாராச்சும் இன்ஃபார்ம் பண்ணா சந்தோஷப்படுறேன். எங்களோட சஜஷன்ஸ் இதெல்லாம் அவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி ஆகும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ஏக்கரா கம்மியாக இருக்கிற விவசாயிகளோட பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வரைக்குமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியுமா, இன்ஜினியரிங், டாக்டர், ஸோ எது வரைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல.
ஆனா 2 ஏக்கர் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களோட எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 5 ஏக்கரை கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களோட பயிர் கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அதோட கடன்ல ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இப்பவே இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இப்ப பயிர் கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, இப்ப அடுத்து இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அந்த கடனை ரத்து பண்ணிடுவாரு. கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லை. அதெல்லாமே வந்து அமல்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல விவசாய கடன் வாங்கினீங்கன்னா ரத்து பண்றது. பட் இவரு சொல்றது கரெக்ட் தான். இந்த ஆட்சியில இருந்து அடுத்த ஆட்சி மாறினாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ற. ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் ஒண்ணு மிஸ் பண்றோம்ல, கரப்ஷன் இல்லாம ஊழல் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு அரசு வரும், அது எல்லாரும் சொல்றதுதான். இவர் வந்தப்ப என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். என்னை கேட்ட இது எல்லாமே பெஸ்ட் தான். ஒன்னொன்னு நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். இன்னொன்னு மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா தனியாரோட வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தனியாரா கவர்மெண்ட்? தனியார் வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். அதாவது இது எங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இப்போ தனியார்ல வேலை செய்யறவங்க சடனா வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க, வேலையை விட்டு அமைச்சிருவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஸோ அவங்களோட வேலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்படும். அப்படி சடனால யாருமே வேலையை விட்டு நிறுத்திட முடியாது, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்றத எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுல. ஏன்னா அப்படிதான் எனக்கு புரிஞ்சுது. கரெக்ட். அவர் சொன்னதை வச்சு பார்த்தப்போ, ஏன்னா ஒரு டீட்டெயில்டா ஒன்றும் பேர் சொல்ல, தனியார் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு முட்டை நினைக்கிறேன், ரேஷன் பொருட்கள் வந்து பேக்கேஜா கொடுக்க போறோம்னு சொல்லி. ரேஷன் பொருட்கள் எல்லாம் பேக்கேஜா கொடுக்க போறோம். லூஸ்ல வந்து அரிசி பருப்பு சர்க்கரை எல்லாமே உனக்கு மூட்டையா தான் வரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடம் போட்டு. ஆமா, என்னை கேட்டா ஆமா, என்னை கேட்டா அதுல இன்னொன்னு இனிஷியேட் பண்ணலாம். பார்கோடு மாதிரி வச்சாங்கன்னா இன்னமும் கரப்ஷன் போகும். இல்ல எல்லா இதுல எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே சொல்ல முடியாது. பார்கோட் வச்சாங்க, நார்மல் பாக்கெட் பண்ணிட்டு 1 கிலோ பேக் பண்ணி அந்த கரெக்டான ப்ராப்பரான அந்த இதுல கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பேக்கெட் பண்ணிட்டு சோ இங்க இஷ்யூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா இங்க உள்ள எடுக்கிறவங்களும் சில பேர் ஏமாத்துறாங்க இந்த ரேஷன் கடை. கண்டிப்பா. சோ உள்ள போடுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது, அரிசிய லவுட்றாங்கல்ல, அதான் சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஊழல், அது பேரு ஊழல். கரெக்டா, ஊழல் லஞ்சம் எல்லாம் தான். இந்த லா லூலா நமக்கு வர்றது வச்சுதான் போடணும். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இப்ப வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் பேசுனதுலயும் அவர் வெளியிட்ட அறிக்கையில இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம தமிழக டிவிக்கு இல்ல என்னோட பர்சனல் என்ன தெரியுமா, நான் இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா பர்சனல் தாட். இது என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி அவர் இருக்காரு ஓகேங்களா, அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இல்லன்னு கிடையாது. எங்க இருக்காரு அவங்க? டிஎம்கே ஸ்டாலின். சொல்லுமா எனக்கு ஸ்டாலின் சார் ஓகேங்களா. அவங்களும் நல்லது நிறைய பண்ணிருக்காங்க. சில பேருக்கு எப்படின்னா, சில பேருக்கு தெரியாது. உண்மையா சொல்லணும்னா நிறைய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல ஃபுட்டு, இப்ப ஸ்கூலுக்கு பசங்க வருவாங்கல்ல, நல்ல ஃபுட்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு அது மார்னிங் டைம்ல பிரேக்ஃபாஸ்ட்டா கொடுக்குறாங்க. உண்மையா அது நடக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் ஒரு சேஞ்சஸ் வரணும்னா புதுசா யாராச்சும் உள்ள வந்தா தானே அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டிவிக்கே வந்துச்சுன்னா சந்தோஷம் தான் படுவோம். ஏன்னா யாரு வந்தாலும் சந்தோஷம் தான். டிவிக்கே வந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய சந்தோஷப்படுவோம். ஏன்னா விஜய்க்காகன்னு கிடையாது, ஏன்னா அவரோட மைண்ட் செட் வேற இருக்கு. இன்னும் சேஞ்சஸ் கொண்டு வரும். இப்போ நிறைய புதிய மாற்றங்கள் தமிழ்நாட்டுல எதிர்பார்க்கலாம். உமன்ஸுக்கான ஒரு இது அவர் கொண்டு வந்திருக்காரு. ஆனா அது இன்னும் நடக்கல. ஒண்ணுமே நடக்கல. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது எதுவுமே நடக்கல. எவ்வளவு பேர் என்னென்ன ஆகுறாங்க பாத்தீங்கன்னா, அது கண்டுபிடிச்சு சிலதுக்கெல்லாம் எப்படின்னா ஆக்ஷன் உடனே ஆக்ஷன் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கேஸ் முடிச்சுட்டு உள்ள தள்ளுறாங்கல்ல. அதே இந்த மாதிரி விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா யாரும் எடுக்கிறது இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு கவர்மெண்ட் எங்க போச்சு? அது பாத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமா மூவ் ஆகணும். அது கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி திட்டங்கள் புதுசா ஒரு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. சோ டிவிக்கு வருமா டிஎம்கே வருமான்னு தெரியல. சோ யாரு வந்தாலும் சந்தோஷம் தான். என்னை பொறுத்த அளவுக்கு என்ன தெரியுமாடா, ஏன் இது வந்து அவங்க சஜஷன் அவங்க சொன்னாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே ஓகே. நான் சொன்ன மாதிரி இதுல இன்னொன்னு என்னன்னா, இவங்க சொன்ன பின்னாடி அவர் அந்த உணவு திட்டம் பத்திலாம் எனக்கு சொன்னதா தெரியல. கரெக்டா, உணவு திட்டம் இல்ல நான் சொல்றேன். இதுல வந்து சில மாற்றங்கள் பண்ணணும்னா அது ஒண்ணு. அந்த ரேஷன் கார்டு நான் சொன்னேன்ல, சீக்கிரமா ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கடையிலேயே போய் நம்ம ரேஷன் கார்டு எடுத்துக்கலாம். அங்க ஒரு செட்டப் மாதிரி இப்ப ஆதார்ல இப்ப எங்க வேணாலும் போய் எடுக்கலாம்ல. என்ன சொல்றேன், இப்ப ஆதார் கார்டு 15 days 20 daysல வருது. ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டுக்கு லிங்க் பண்ணி தான் இருக்கும். சோ நம்மளோட இதுல அங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு இங்க பண்ணிட்டு ஒரு இது பண்ணி குடுக்கலாம் ஓகேங்களா. கவர்மெண்ட் நினைச்சா அதெல்லாம் முடியும். ரேஷனா உண்மையா சொல்லணும்னா அதெல்லாம் சீக்கிரமா ஆகுற ஒரு ப்ரொசீஜர் தான்.
முடியும். ஆனா இவங்க என்ன அதை டிலே பண்றது, இழுக்கிறது, ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அமௌண்ட்டும் கேக்குறாங்க. இது நிஜமா நடக்குது பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இதுலதான் நடக்குது. ஆமா, பாதிக்கப்பட்ட சங்கம் தான். அதனால நான் உண்மையா சொல்றேன், ஒரு டெத் சர்டிபிகேட் ஆகட்டும், ஒரு பர்த் சர்டிபிகேட் ஆகட்டும், எல்லாத்துக்கும் நம்ம காசு கொடுத்துதான் பண்ணணும். கவர்மெண்ட்னு எதுக்கு? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவர் வந்தா கம்மியாகும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, என்னோட பாயிண்ட் கம்மியாகுதுன்ற விட இல்லாம பண்றதுதான் வந்து நல்லது. சரியா? இது இல்லாமலாம் பண்ண முடியாது, ஏன்னா முக்காவாசி அதுதான் நடக்குது. இன்னொன்னு, அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஒயின் ஷாப்பு இது பண்றதுக்கு முடியுமா முடியாதா? அத பத்தி அது சொல்லலையா? எனக்கு தெரியல, மேபி சொல்லிருக்காரு. இல்ல எதுவுமே அத பத்தி சொல்லல. அது மெயினா இருக்கணுமே, அதுதான் கேட்டேன். அதனால எவ்வளவு குடும்பம் அழிஞ்சு போகுது. சோ அதனால ஆனா ஃபுல் அறிக்கை சொல்லல. மேபி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அறிக்கை தான விட்டுருக்காரு. அப்படின்னா மேபி வந்தே வரும். ஏன்னா நிறைய பேரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா இந்த இதுலதான் அழிஞ்சே போகுது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஹஸ்பண்ட் இருந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு தனியா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் அல்ல நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா வருமானம் அங்கதான் வருது, கவர்மெண்ட் வருமானம் வருதுன்ற. கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, ஒயின் ஷாப்பை ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு எல்லா மெடிக்கல் ஷாப்பையுமே கவர்மெண்ட் ரன் பண்ணலாமே. மெடிக்கல் பிரைவேட் தானே இருக்குது, மெடிக்கல்ல காசு வருது இல்லையா? மெடிக்கல்ல காசு வருது. இந்த ஒயின் ஷாப்ல பாத்தீங்கன்னா காசு வருதுன்றாங்க. அதுல எவ்வளவு பேர் குடும்பம் பாதிக்கப்படுது. அந்த பாதிக்கப்படுற குடும்பத்துக்கு என்ன பண்றாங்க? பண்றது இல்ல. இப்ப அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும்னா மெடிக்கல் ஷாப் எடுத்து பண்ணலாம், கிராசரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வந்து பண்ணா கவர்மெண்ட் பண்ணலாம். ட்ரிங்க்ஸ் இருக்கிறதுனாலதான் போய் குடிக்கிறாங்க. சில பேருக்கு எப்படி தெரியுமா, ஏன் குடிக்கணும் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் வரணும், ஏன் குடிக்கணும், ஏன் அவங்க கிட்ட காசு இருக்கு வந்து குடிக்கிற, இல்லன்னு இல்ல. அந்த மாதிரி தாட்டு தானே வருது. இருக்கிறதுனாலதானே போறாங்க. அது இருக்கிறதுனால தானே போகுது, இல்லன்னா யாரு குடிப்பா? ட்ரிங்க்ஸ் பண்றவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன கழுவி ஊத்துவாங்கப்பா. இல்ல, நல்ல விஷயங்கள் தான் சொல்றேன். கழுவி ஊத்துவாங்க. இது ஒரு இது கூட பாத்திருக்கேன். தீபாவளி டைம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள். இவர் படமே இல்லையே, வசூல் இதை விட எது ஜாஸ்தின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டு கீழே போடுவாங்க. வைன் ஷாப் அப்படின்னு. அதுதான் வந்துச்சு, நான் பார்த்து அதுதான் வந்துச்சு. ஃபெஸ்டிவல் கூட கரெக்டா ஒரு மைண்ட்ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த ட்ரிங்க்ஸ்னால மார்னிங்கே போயிடுறாங்க, சரக்கு அடிச்சுட்டு வந்துடுறாங்க. பின்ன ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கறி குழம்பு கீழ் குழம்பு அப்ப போறாங்க, சரக்கு அடிச்சுட்டு வந்துடுறாங்க. என்ன இது, இத கொஞ்சம் ஆட் பண்ண சொல்லு விஜய் அவர்களுக்கு. ஒரு இது மேபி தமிழக வெற்றி கழகத்துல இருந்து யாராவது பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியல. அடுத்த பாயிண்ட் எனக்கு அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏதோ பிரச்சனைனா மனு வந்து அவருக்கு டைரக்டா போகணும் இல்லையா? அவர் கீழே இருக்க யாராவது கீழே அவருக்கு கீழேயே வரவங்கள்ட்ட கரெக்டா போயிடணும். ஒரு சாமானிய மக்கள் எழுதுனோம்னா அவருக்கு போய் சேர்ற மாதிரி. அதுக்கு என்னோட கமெண்ட் என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மக்கள் தொகை எவ்வளவு கோடி? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. 7.5 கோடி. 7.5 கோடி. எங்கங்க 7.5 கோடி இருக்கு? அது 7.3. சரி, 7 மேல 7.21 7.8 இருந்து 8 கோடி. 8 கோடின்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல மொத்த மக்கள் தொகை 8 கோடி பேர் இருக்காங்க. ஓகேவா? சோ 8 கோடி பேருமே மனு போட மாட்டாங்க. ஓகேவா? சோ இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற இடத்துல மனு எவ்வளவு வரும்? எல்லாத்தையுமே அவர் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா மற்ற வேலைகள் நான் அவரையே நான் சொல்லலாம். அதனாலதான் சொன்னேன், அவர் கீழே ஒரு 3 பேர் இருக்காங்க, டைரக்டா அவங்க கிட்ட போகணும். கரெக்ட் தான். வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் அதுக்குன்னு செப்பரேட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பிக்கையான சில ஆட்களை வந்துட்டு அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் இப்போ நான் ஒன்னு சொல்றேன், ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் கூப்பிடுறான், பேசுறான். அந்த மாதிரி இப்போ நமக்கு போய் சொன்னோம்னா அதை வந்து எடுத்து அதை ட்ராக் பண்ணணும். அந்த மாதிரி அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி அதுக்குன்னு தேவையான ஒரு ஆட்களை போட்டு நம்பிக்கையான ஆட்களை போட்டுட்டு பண்ணணும். இன்னொன்னு என்ன சொல்லணும், இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட் கால் பண்ண வரும்னு சொன்னாங்க. அதுல என்ன உண்மை, எல்லா கட்சியுமே அந்த ஆம்புலன்ஸ்ல கரெக்டா இருக்காங்கப்பா. ஏன்னா வந்தே அவனும் போயே ஆகும். ஹியூமனிட்டி பேஸ்ல அது போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இவ்வளவுதான்டா. இது நல்லா அவர் சொன்னது வந்து முதல் கட்ட வாக்குறுதி. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே குட். நான் சொன்ன மாதிரி இந்த சில அதெல்லாம் பண்ணும் பாப்பாங்களா கூட தெரியல. தெரியுமா, அந்த 2500 கொடுக்குறேன்றாரு. அதை விட வேலை வாய்ப்புகள் அதிகமா கொடுங்க என்னோட ஒரு இது. ஏன் தெரியுமா, 2500ன்றது ஓகே, சில பேருக்கு அது ஓகே நிறைய காசு வருது, ஓகே ஓகேன்னு சொல்லலாம். ஆனா எவ்ரி மந்த் வருது ஓகேன்னு சொல்லலாம். சில பேருக்கு அது இதுதான். ஆனா அதே வீட்டுல ஒரு நல்லா பையன் படிச்சு நல்லா இதானா அது இன்னும் நல்ல ஒரு இதுதான். நம்ம படிச்சு முன்னேறினா அவங்க வீட்டு முன்னேறிட்டு தானே போகணும். அந்த வாய்ப்புகள் கொடுக்கணும். அதுக்குதான் சொல்லியிருக்காரு. வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்ல கல்வி திட்டம் சொல்லியிருக்காரு. அப்புறம் கல்வி திட்டம் தான் சொல்லியிருக்காரு. ஆனா ஆல்ரெடி கல்வி பண்ணி நிறைய பேர் எவ்வளவு வேலை இல்லாம இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும்.
ஏபி கிடையாது, யூத்ஸ் நிறைய இருக்காங்க, நிறைய யூத்ஸ் இப்போ. நேத்து படம் ரிலீஸ் ஆயிருக்குல, தமிழ்நாடு இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படின்னா அந்த விவசாயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப எல்லாம் பில்டிங்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, சோ யாரு போய் விவசாயம் பண்ணி சம்பாதிக்க போறாங்க, எல்லாம் வேலைக்கு தான் போறாங்க. சோ அந்த வேலை வாய்ப்பு நிறைய உருவாக்க தக்காளக்கி மேபி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நானும் விவசாயம் ஏய் அதான் சொல்லல, இது முதல் கட்ட வாக்குறுதி தான். இன்னும் போக போக கேம்பெயின்ஸ்ல வந்து நிறைய ஆட் பண்ணுவாரு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி சொல்ல போனா நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மத்த அரசியல் கட்சிகிட்ட இருந்த விட இவர்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் எதிர்பார்க்கறேன். ஓகேவா, சில வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா பண்ணாருன்னா நல்லா இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் டிவிகே வாஸ் குட். ஓகேவா, எனக்குமே டிவிக்கே பாத்தீங்கன்னா புது கட்சி, சோ ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் பேசுற விதமா இருக்கட்டும், அவர் கட்சியோட அந்த வழிநடை, அவர் பர்சனல் லைஃப் எல்லாம் விட்டுலாம். இப்போ இதுல பொலிட்டிக்ஸ்ல என்னென்ன பண்றது, அமௌண்ட்காகவே அவர் இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. உண்மையான அவர் என்னடா ஓட்டு கேம்பெயின் பண்றீங்களா? கிடையாது கிடையாது, இல்ல சில பேர் நினைப்பாங்க இந்த காசுக்காகன்னு சொல்லிட்டு. நிஜமா அந்த விஷயமே கிடையாது. ஏன்னா காசுக்காக பண்றதுன்னா அவருக்கு எக்கச்சக்க இடத்துல வருது. அத வச்சு என்ன எவ்வளவு வருஷம் எல்லாரும் உயிர் வாழ போறாங்க. ராஜா மாதிரி வளர்ந்துட்டு போறாரு. அவர் நல்லது பண்ணணும் தான் வந்து சான்ஸ் கொடுக்கலாம். இங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா காசுக்காக மட்டுமே வந்து அரசியலுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு முக்கியம் இல்ல, பதவி அதுதான் அந்த பதவியில அதுவும் இருக்குது. ஓகேவா, விஜய் நார்மலா இருந்துட்டு இந்த எல்லாம் விஷயம் பண்ண விடுவாங்களா? பண்ண விட மாட்டாங்க. அவர்கிட்ட காசு, அவர்கிட்ட காசு இருந்தாலுமே இப்பவே அவரை போட்டு துவைச்சிடுறாங்க. இப்ப காசு இருந்தாலுமே சுரேஷனா என்னன்னா அவர்கிட்ட பண்றதுக்கு முடியாது. ஏன்னா சில பேர் போயிட்டு நீங்க சும்மா இலவசமா ஃபுட்ஸ்ன்னு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதுல கொஞ்சம் மிக்ஸ் ஆச்சு எல்லாம் ஏதாச்சும் ஆச்சுன்னா அது பிரச்சனையா வரும். அதுதான் இவன் ஒரு கட்சியில இதுல வந்தாதான் அவனால இவர் வந்தாதான். சோ பாத்தீங்கன்னா ஆமா, சில பேரும் கேள்வி கேட்கறாங்க, அவர்கிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல, அவர் அரசியலுக்கு வந்து தான் மத்தவங்க மக்களுக்கு நல்லது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அரசியலுக்கு வராம நல்லது பண்ணலாம், ஆனால் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா போய் சேருமான்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் இருக்கிற டேட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ ஒரு அரசியல் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கவர்மெண்ட் டேட்டா இருந்தா மட்டும்தான் கடை கோடியில இருக்கிற மக்களுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா போய் சேர்ற மாதிரி பண்ண முடியும். ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இப்போ அவருக்கு இருக்கிற காசை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால போயிட்டு எல்லாருக்கும் பண்ணலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சமமா போய் சேருமான்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு போகும் போகாது, எல்லாருக்கும் சரிசமமா போகணும் தான் இவரு நினைக்கிறாரு. டிவிகேக்கு பாத்தீங்கன்னா ஓட்டு போடுங்கன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த ஓட்டு போடுறது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட யாருக்காச்சும் ஓட்டு போட்டுக்கிட்டு யாருக்காச்சும் இது பண்ணிக்கிட்டோம். பட் என்ன என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இந்த டைம் டிவிகே வரட்டும். சோ அவருமே எதுவுமே பண்ணலையா, சோ நெக்ஸ்ட் டைம் வேற வரட்டும். ஏன் சொல்றோம்னா இதுக்கு முன்னாடியும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், எம்ஜிஆருக்கு அப்புறம் எந்த ஆக்டருமே வரலன்னு நான் நினைக்கிறேன். ஈவன் விஜயகாந்த் சார் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்து இருந்திருக்கலாம். நம்ம கமல்ஹாசன் சார் அவருக்கும் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல சரி ரஜினி சார் வரேன்னு சொல்லி வர அதெல்லாம் போயிருச்சு. இப்போ இவர் நிக்கிறாரு. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாங்கிறது எங்களோட ஒப்பீனியன் தாட். யாராச்சும் வந்தாதான் அவங்க கிட்ட என்ன பண்றாங்கன்னு பார்க்க முடியும். ஆமா அந்த இருக்கும் ஃப்ரெஷ் மைண்டா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா புதுசா ஏதாச்சும் பண்றதுக்கு இது இப்ப 5 வருஷமா இவர் இருக்காருன்றதுனால சோ அவர் இதேதான் கண்டினியூவா கொண்டு போவார தவிர்த்து புதுசா எதை கொண்டு வருவாருன்றது தெரியாது நமக்கு. இவர் புதுசா உள்ள வந்தாருன்னா மேபி புதுசா கொண்டு வரலாம். முதல்வன் படம் மிஸ் பண்ணிட்டாரு, முதலமைச்சர் ஆயிடுவார். இது முழுக்க இது எங்களோட ஒப்பீனியன்ஸ், தாட்ஸ், அவ்வளவுதான். யாரையும் குறிப்பிட்டு சொல்றதுக்கோ இல்ல தனியா வந்து பாத்தீங்கன்னா உங்க இஷ்டம், நீங்க யாருக்காச்சும் போட்டுக்கோங்க. உங்க கமெண்ட் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நாங்க பேசுனதுல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல உங்களுக்கு என்ன தாட்டு கமெண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிருக்கலாம், இல்ல இது வேண்டாம் அப்படிங்கறத வந்து உங்க கமெண்ட் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இன்னும் வேற ஏதாவது திட்டங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கொண்டு வரணும், இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நல்லா இருக்குமா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அடுத்தடுத்து டிஎம்கே ஏடிஎம்கேவோட வாக்குறுதிகள்லாம் வர்றப்போ அதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல வேற ஏதாச்சும் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்களும் அந்த டாபிக் எடுத்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சது வந்து எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் பேச முடியும். பாத்தீங்கன்னா எங்களோட மைண்ட் செட் எப்படின்னா இப்ப நாங்க யூத்ஸா இருக்கிறதுனால சோ எங்களோட மைண்ட் செட் இந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ் பர்சன்டா இருக்கிறவங்க அவங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி லெவல் வேறையா தான் இருக்கும். சொல்லு நின்னு போச்சா?
சரி நான் முடிச்சிருக்கேன். நடுவில் நின்று போச்சு, முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் சொன்னால மஹி மேகா vlogs, அதோட லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் ஷேரும் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.